ஒரு ஷோல என்ன பேசணும் பேச தெரியாது நீ பேசாத. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு பிக் பாஸ் 9 லைவ்ல வேற தரமான சம்பவத்தை ஒரே சும்மா பத்திக்கின்னு வீடியோ எரியுதுன்னு சொன்னா என்ன சான்றா பண்ண அந்த சம்பவத்தால வீடு திகிட்டு எரியுதுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சபரியா வந்து இப்போ வந்து அந்த வீட்டோட மேனேஜரில் வந்து பதவி வந்து ஏற்றுக்கினாரு. ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து மேனேஜர் ஆகுன்னு சொன்னப்போ ஏற்கனவே விக்ரம் தானே இருந்தார். அவர் வந்து என்னால் முடியாது நான் எதுக்குன்னு வந்து அதை கொடுத்துட்டாரு. திரும்ப வந்து ட்ரை பண்ணார். ஆனால் பிக் பாஸ் வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா திரும்ப வந்து அவர் நான் அந்த பதவிக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பிக் பாஸ் ஒத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் யார் வந்து வரணும் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் ஓட்டு போட்டு சபரியை வந்து அதாவது அந்த 5 மினிட்ஸ் சார் 5 மினிட்ஸ் அவர் வந்து இப்போ வந்து மேனேஜர் ஆக்கியிருக்காங்க. இந்த 5 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறாரு தெரியல. ஏன்னா பிக் பாஸே வந்து இவர் ஒன்றுமே பண்ண மாட்டான்னு சொல்லி தான் வெளியே தூக்கி போட்டுருந்தாரு. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வேறு மாதிரி மாற்றி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து சபரி வந்து அந்த மேனேஜர் ஆகிட்டாரு. மேனேஜர் ஆன ஒன்றுமே சம்பவம் தான். ஏன்னா யார் அந்த பொறுப்புக்கு வந்தாலும் சும்மா விட்டுருவாங்களா உள்ளகிறவங்களாம் வச்சு செய்கிறான்னு தான் சொல்லலாம். சபரி வந்து மேனேஜர் ஆன ஒன்றுவே சான்றா ஒரு சரியான கேம் ஒன்று ஆட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் சபரி வந்து மேனேஜர் ஆனவொன்னு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து கேமுக்குள்ளே வரணும்னா இவரை வந்து திவாகரை வந்து தூக்கி வெளில போட்டுருங்க, ஸ்வாப் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான், புதுசாக வந்தவங்க பேச்சை தானே கேட்பான். ஏன்னா வந்து அறிவே கிடையாது. இந்த 5 மினிட்ஸுக்கு என்ன பண்ணிட்டான்னா திவாகரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை ஓட்டு போடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது எப்படி ஸ்வாப் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சபரி இருந்த இடத்துக்கு வந்து யாருன்னா வந்து ஆளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கை தூக்குறீங்கன்னப்போ எல்லாரும் வந்து கை தூக்குறாங்க. ஆனால் கை தூக்குறவங்களெல்லாம் வந்து போடாமல் சம்மந்தமே இல்லாமல் நம்ம திவாகரை வந்து பிளான் பண்ணி திவாகரை வந்து ஸ்வாப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து சொல்லிட்டான். சரி, இப்போ திவாகர் ஒத்துக்கினாரா கேட்டால் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வியானா வந்து அந்த சண்டையில் வந்து வந்துட்டாங்க. ஏன்னா திவாகர் வந்து அந்த சமையல் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு, வேலையெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருந்தாரு. ஆனால் இவ்வளோ நேரம் போய் இந்த சண்டைக்கே காரணம் வந்து திவாகரை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இப்போ இவன் மேனேஜர் உடனே வந்து திவாகரை மாற்றணும்னு யாரும் வந்து ஒத்துக்கல. முக்கியமாக வந்து வியானா வந்து ஒத்துக்கல. ஏன்னா அவங்க வந்து அந்த சமையலில் வந்து அதாவது இவங்க மாற்றினோடனே அவங்க வந்து உள்ளே வரேன்னு சொன்னோடனே வியானா வந்து நான் இருக்க மாட்டேன், நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக என்னையே ஸ்வாப் பண்ணுறீங்க, நானும் வந்து அது உள்ளே இருக்க மாட்டேன், அவங்க மட்டும் வந்து பார்த்துக்கிட்டோம், எங்களே வந்து ஸ்வாப் பண்ணி விட்டுருங்க, நாங்கள் மாறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. சபரி வந்து சரிங்க மாற்றி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இதில் வந்து ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா சான்றா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து ஸ்வாப் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஸ்வாப் முடியல. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ வந்து அந்த ப்ரோமோவில் விக்ரம் வந்து திரும்ப வந்து திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாப் வந்து மாறக்கூடாது, அவர் வந்து அங்கேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே வந்து உடனே அங்கே ஒரு சண்டை வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து நீங்கள் வந்து திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க ஏன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு பிரச்சனை இருக்கும்போது வந்து நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அவங்க கேட்கும்போது உடனே கமருதி என்ன பண்ணுவார்னா இல்லை நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு உடனே திவ்யா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல, நீ ஒன்றும் பேசாத, இந்த ப்ரோக்ராம் நீ பேசுறது தகுதியே இல்லை, அந்த மாதிரி வந்து வார்த்தையெல்லாம் உரத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஷோல என்ன பேசணும் பேச தெரியாது நீ பேசாத. அதே போல இந்த ஷோல என்ன பேசணும்னு தெரியாத நீ வந்து அதை வந்து பேசாத அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. இப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு துஷாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏற்கனவே திவ்யாவுக்கு துஷாருக்கு ஏற்கனவே வந்து முட்டிக்கு மோதி இருக்குது. இப்போ வந்து கமருதி கேட்டவொடனே எவ்வளவுதான் கேட்கறான்னு அவன் வந்து சண்டைக்கு போயிடுறான். அடுத்தது இப்படி சண்டை போயிட்டே இருக்கும்போது கெமி என்ன பண்ணுவாங்க, பிக் பாஸ் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க வந்து எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே திவ்யாக்கு செம காண்டாயிரும். ஒரு வாட்டி கூட பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த இதுக்கு உடனே நீங்க வந்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை, என்னமோ இப்பதான் வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சண்டையை வந்து வெறித்தனமா போடுறாங்க. வீடு இப்போ சும்மா கொழுந்து விட்டு திக்கு திக்குன்னு எரியுது. எல்லாத்துக்கும் காரணம் யாரும் தெரியுமா? சான்றா தான்.